இனிய மாலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அக்கா நெருப்பு மூட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனாலே தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். பசிக்க ஆரம்பிச்சுருங்க. அதனால தான். இப்போ வந்து மாட்டுக்கு நாங்க வந்து சாம்பிராணி போடணும். அந்த சாம்பிராணி போடுறதுக்குள்ள சக்கரவள்ளி கிழங்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை சுட்டாக்க ஈவினிங் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த தணல் வந்து எரிஞ்சு, அதாவது நெருப்பு எரிஞ்சு தணலா மாறின பிறகு தான் நாங்க வந்து சாம்பிராணி வந்து போட்டு புகைய போடுவோம். அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ அதில வந்து நாங்க சக்கரவள்ளி கிழங்க சுட்டுட்டோம். இன்னமும் வந்து நெருப்பு எரிஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ அதில வந்து நாங்க முன்னாடியே போட்டு வச்சிருந்த டீ, அதையும் கொஞ்சம் சூடு பண்ணோன்னா, இந்த ஈவினிங்கில வந்து இந்த மழை நேரத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால் அதையும் இதில தான் நாங்க சூடு பண்ண போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. அது எப்படி நாங்க அதில சூடு பண்ணுறோம். டீ எப்படிடா இதில சூடு பண்ணுவாங்கன்னு யோசிக்காதீங்க. அதையும் நாங்க இதில தான் பண்ண போறோம். அக்கா வந்து வச்சிருக்க குச்சி, காஞ்ச குச்சி, அது வந்து சக்கரவள்ளி கிழங்கோடு குத்தி பண்ணும்போது இந்த குச்சி மெரிய ஆரம்பிக்குது. ஸோ தோட்டத்துக்குள்ளே இருந்து வர காணிக்காக்கா கிட்ட சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து கருவேப்பிலை கொம்பு வெட்டிட்டு வாங்கக்கா, நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு சுடணும்னு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காணிக்கம் அக்கா. லக்ஷ்மி அக்கா இந்த ஊர் இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டை போடுறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சில பல வேலைகள் செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதில் லக்ஷ்மி அக்கா காலுக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்காகவும் பண்ணணும். அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டையை போட்டாங்க. காணிக்காக்கா கொம்பு உடைக்கணும்னு சொன்னோன்னே கருவேப்பிலையை உடச்சிட்டு வந்துட்டாங்க. கருவேப்பிலை இனிக்கி வச்சுட்டு அந்த கொம்பு வச்சு காணிக்காக்கா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் சுட்டு அழகாக எடுத்துட்டாங்க. கறிக்கட்டை மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதை நான் உரிச்சு வைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக விளையேன்னு இருக்குது, எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு பாருங்கள். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, டீ சூடாகிட்டுருக்கு. எப்படி சுட வைப்போன்னு கேட்டிங்க இல்லையா, டீ வந்து சூடாகிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இதை எடுத்துகிட்டு நம்மளுடைய மத்தியானம் கொண்டு வந்து இந்த பிரிஞ்சி சாப்பாடை அக்கா சூடு பண்ண போகிறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே நான் வந்து சக்கரவள்ளி கிழங்க உரித்து அதை வந்து வச்சுட்டேன். கறிக்கட்டையாட்டம் இருக்கே, எப்படி இருக்கும்னு நினச்சிங்க இல்லையா, பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது. அக்கா வந்து இது வந்து வடை சட்டியை வச்சுட்டாங்க. அதில் பிரிஞ்சி சாப்பாடை வந்து போட்டு சூடு பண்ண போகிறாங்க. சூடு பண்ணி அதை வந்து சாப்பிட போகிறாங்க. இதை வந்து காணிக்கக்கா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, கையில் தொடுவாங்க. நான் வந்து உடனே திட்டினேன், போய் முதல்ல கரண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ கரண்டி எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க காணிக்காக்கா. இந்த கரண்டியில் அதை வந்து கிண்டி விட்டாங்கன்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், கிண்டிட்டாங்க, ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து இதில் சுடு தண்ணியும் வச்சோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து சுடு தண்ணி வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சோம். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. மாட்டுக்கு புகையும் போட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். இதை வந்து அக்கா ஊதி கொஞ்சம் எரிய விட்றாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் டீயும் குடிச்சிட்டு சக்கரவள்ளி கிழங்கும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். அவங்க சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து சாம்பிராணியை அக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த